Swaha, the Chennai Silks. பாகிஸ்தானும் சீனாவும் நீண்ட காலமாகவே இந்திய பெருங்கடல் பகுதியில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்திய கடல் எல்லைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் அடிக்கடி சீனா தனது கப்பல்களை அனுப்புகிறது. இந்திய கடற்படையும் சீன கடற்படை கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணித்து தக்க பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் 2016ஆம் ஆண்டு நவம்பரில் ஸ்மார்ட் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. ஏவுதளத்திலிருந்து 50 முதல் 650 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ASW நடவடிக்கைகளுக்காக சூப்பர்சோனிக் ஏவுகணை உதவியுடன் கூடிய லகுரக நீர்மூழ்கி எதிர்ப்பு டார்பிடோ அமைப்பை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஸ்மார்ட் என்பது ஒரு ஏவுகணையுடன் நிரந்தரமாக கட்டப்பட்ட நீர்மூழ்கி குண்டு அல்ல. இது ஏவுகணை மூலம் செலுத்தப்படும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆயுதமாகும். இந்த கேனிஸ்டர் அடிப்படையிலான ஸ்மார்ட் ஒரு தரை மொபைல் லாஞ்சரிலிருந்து ஏவப்படுகிறது மற்றும் DRDO உருவாக்கிய டால் எனப்படும் டார்பிடோ அட்வான்ஸ்டு லைட்டை கொண்டிருக்கிறது. இது இப்போது பாராசூட் அடிப்படையிலான வீச்சுக்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது. டாலுக்கு ஷயனா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த சமஸ்கிருத சொல்லின் அர்த்தம் பருந்து என்பதாகும். DRDL, RCI ஹைதராபாத், ADRDE ஆக்ரா, NSTL விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல DRDO ஆய்வகங்கள் மற்றும் பல்வேறு துணை அமைப்புகளும் ஸ்மார்ட்டுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளன. 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து சூப்பர்சோனிக் ஏவுகணை உதவியுடன் நீர்மூழ்கி குண்டை வீசும் ஸ்மார்ட் ஆயுத அமைப்பை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. கப்பல் அல்லது நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் வழக்கமான டார்பிடோவின் வரம்புக்கு அப்பால் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் திறனை மேலும் விரிவுபடுத்துவதற்காகவே DRDO இந்த ஸ்மார்ட்டை உருவாக்கியிருக்கிறது. இந்த ஏவுகணையின் முதல் சோதனை 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஏவுகணை வரம்பு மற்றும் உயரம் வரை பறத்தல், மூக்கு கூம்பை பிரித்தல், டார்பிடோவை விடுவித்தல் மற்றும் வேக குறைப்பு பொறிமுறையை பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து சோதனைகளும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டன. நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் விமானம் அல்லது ஏவுகணையிலிருந்து பாதுகாப்பாக பிரிந்தவுடன் டால் ஒரு பாராசூட்டின் உதவியுடன் கீழே இறங்குகிறது. கடல் மேற்பரப்பை நெருங்கும் போது அதன் டார்பிடோ வெளியீட்டு பொறிமுறை பாராசூட்டை பிரிக்கிறது. நீர்மூழ்கி குண்டு கடலில் விழுந்து இலக்கை தேடத் தொடங்குகிறது. நொடியில் இலக்கை துல்லியமாக அழிக்கிறது. மேலும் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்க முடிகிறது. எதிரிகளுக்கு ஒரு கண நேரத்தை கூட கொடுப்பதில்லை என்பதே ஸ்மார்ட் ஆயுத அமைப்பின் சிறப்பம்சமாகும். பாகிஸ்தான் மற்றும் சீன நீர்மூழ்கி கப்பல்களால் அது எங்கிருந்து வந்தது என்பதை உணரக்கூட முடியாது. அதற்குள் அவை சிதைந்து தூள் தூளாகிவிடும். அதிக அளவில் கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை இந்தியா விண்ணில் நிலைநிறுத்தும் போது மேற்பரப்பு நீர்மூழ்கி கப்பல் அச்சுறுத்தல்களை கண்டறியும் திறன் மேலும் அதிகரிக்கும் என்றும் அதனால் ஸ்மார்ட் மேலும் பலம் மிக்கதாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. இந்திய பெருங்கடலை பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்களின் கல்லறையாக மாற்றும் ஸ்மார்ட் ஆயுத அமைப்பு விரைவில் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது.